ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். முதல் திருப்புதல் தேர்வு ஜனவரி 2025 காமர்ஸ்க்கான ஒரு தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் இது. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷினை நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க. வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் காமர்ஸ் எக்ஸாம் நடந்திருக்கும், இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட் டிவிஷன் காமர்ஸ் வந்து நடக்கல. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பேட்டர்னில் கேட்டிருக்காங்க, 2 மார்க் கம்பல்சரி எப்படி எடுத்திருக்காங்க, 3 மார்க் கம்பல்சரி எப்படி எடுத்திருக்காங்கன்னு சொல்லி அனலைஸ் பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். சரிங்களா? தரகர் என்று அழைக்கப்படுவர் யார்? பதவி உயர்வு என்றால் என்ன? கலப்படத்திற்கு 2 எடுத்துக்காட்டு தருக. மாற்றுமுறை ஆவணம் என்றால் என்ன? தேசிய ஆவணத்துடன் உறுப்பினர்கள் யார்? டிஜிட்டல் இந்தியாவை பற்றி சிறுகுறிப்பு வரைக. முழு நேர இயக்குனர் என்பவர் யார்? சந்தை என்றால் என்ன? இரண்டாம் நிலை சந்தையில் விலை எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது? தனியார் மயமாக்கல் என்றால் என்ன? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மேலாண்மை வரையிலக்கணம் தருக. கருவூல ரசீதின் பொது இயல்புகள் யாவை? செயற்கை பற்றாக்குறை என்றால் என்ன? மனித வளங்களின் இயல்புகள் ஏதேனும் மூன்றினை கூறு. தனியிடை சந்தை பற்றி குறிப்பு விளக்குக. காலை வகை ஊவகை வணிகம் விளக்குக. இருக்கின்ற சரக்கு என்றால் என்ன? மாற்று இயக்குநர்கள் எப்போது நியமிக்கலாம்? தாராளமயமாக்கம் என்றால் என்ன? தொழில் முனைவோருக்கும் மேலாளருக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் ஏதேனும் ஒரு 3 எழுத சொல்லியிருக்காங்க. படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். புக் பேக் தான். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் அனைத்து வினாக்களுக்கு விடையிலி. இதில் நவீன மேலாண்மை கோட்பாடுகள் 5 எழுத சொல்லியிருக்காங்க. பணம் சார்ந்து மற்றும் மூலதனம் சார்ந்து இரண்டிற்கும் இடையிலான வேறுபாடுகள் ஏதேனும் ஒரு 5 எழுது. மின்னணு சந்தையிடுதலுடைய நன்மை தீமைகள் யாவை? ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள சமீபகால போக்குகள் யாவை? நுகர்வோரின் பொறுப்புகள் யாவை? நிதிச்சந்தையின் பங்கினை விவரிக்கவும். சந்தையீடுகளின் பரிமாண வளர்ச்சி பற்றி குறிப்பெழுதுக. மகளிர் தொழில் முனைவோர் சந்திக்கும் பிரச்சனைகளை விவரிக்கவும். மேலாண்மை பணிகளின் ஏதேனும் 5 விளக்குக. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 நோக்கங்கள். பங்குச்சந்தைகளுடைய பணிகள் ஏதேனும் 5 விவரிக்கவும். தாராளமயமாக்கலின் குறைபாடுகள். பங்குகளுக்கும் கடனீட்டு பத்திரங்களுக்கும் உள்ள வேறுபாடுகள். தொழில் முனைவோரின் வணிக பணிகளை கூறி விளக்குக. இது ஒரு முக்கியமான கொஷின். ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் ஜனவரி 2025 தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.